முக்கோட்டு ரோடு இருக்கு இல்லையா, முக்கோட்டு ரோட்டாண்டா 3 எலுமிச்சை பழம், 3 காஞ்ச மிளகா, 3 அடுப்பு கறி, 3 கோழி முட்டை இதெல்லாம் சுற்றி போட்டு அவங்களுக்குன்னு இல்லை, அவங்களோட உடம்புல நிலவரம் சரியில்லைன்னா அந்த மாதிரி செஞ்சு அது முக்கோட்டு ரோட்டாண்ட போடும்போதோ அது பேப்பரில் சுற்றி எல்லாமே போடும்போது அது தாண்டி வந்த உடனே அந்த சூன்யம் ஏற்படும். அவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக பண்ணதுனால அது மற்றவங்களுக்கு அப்படியே பாதிப்பு வரும். இப்ப இது வந்து அவங்க முக்கோட் ரோட்ல தான் போடுவாங்களா? இத தாண்டி வேற எந்த இடத்துலயும் செய்ய முடியாதா? முக்கோட்டு ரோட்டாண்ட போடுவாங்க. நடு ரோட்டில் 3 ரோடு இருக்கு இல்லையா, 3 ரோட்டோ இல்லை பெரிய பெரிய ரோடு இருந்தால் அந்த ரோட்டில் கூட போடும். ஓகே. இந்த பேய் புடிச்சவங்க கிட்ட அதுக்கான தீர்வு எப்படி கிடைக்கும்? எத்தன நாள்ல கிடைக்கும்? பேய் பிடிச்சவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே சரி பண்ணிடலாம். 1 வாரத்துக்குள்ளார இங்க வந்தா நீங்க சரி சரி பண்ணிக்கலாம். பண்ணிடலாம். ஓகே. இப்ப நெறைய பேர் குடும்பங்கள்ல வந்து என்ன பிரச்சனைனே தெரியாது. ஆனா ஏதாச்சும் அவங்க குடும்பங்களுக்கு வந்து ஏதாச்சும் கெட்டது நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அவங்க வெத்தலை போட்டு மை போட்டு பார்த்து என்ன ப்ராப்ளம் இருக்குதோ கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு கூட நம்ம பண்ணுவோம். இப்ப நெறைய பேருக்கு வந்து சொத்துகள் வந்து ஏமாத்திருவாங்க. பணம் ஏமாத்திட்டு போயிருவாங்க நெறைய பேரு. ம். அவங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட வந்தா தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பாக. இப்போது தாத்தா முத்தாத்தா காலத்திலேருந்து சம்பாரித்த சொத்து 5, 6 பேருக்கு வர வேண்டியது சேர வேண்டியது இதில் ஒரு ஆள் எடுத்துட வேண்டியது இருக்குது. இதில் 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு வராது, உங்களுக்கு வந்ததை கொடுத்தாச்சு செஞ்சாச்சான்னு சொல்லி முன்கூட்டியே அவங்களோட இருக்கிற பெயரெல்லாம் இவங்களோட பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறது கூட இதுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு வாங்கினது கூட இந்த மாதிரி இருந்து கோர்ட்டில் சொல்கிறது கூட அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மை போட்டு பார்த்து அந்த மாதிரி இருந்தாக்க பார்த்து சொல்லலாம்.